சரி நீ கிளம்பு, எனக்கு தேவையே இல்லை. உங்க அம்மா தாராளமா போயிட்டே இரு. சரி நான் போறேன். பண்ண போக மாட்டிய? நான் போயிட்டுனா சோத்துக்கு சிங்க அடிப்பேன். நான் சொத்து சிங்க அடிப்பேன். ஆமா. ரோட்டு மேல போனா பல ஹோட்டலு உள்ள போனா விதவிதமா சாப்பிடுவேன். சரி நீ செஞ்சு போறீங்க, உப்பு இல்ல காரம் இல்ல எதுவுமே இல்ல. வீட்டுல எல்லாம் இருக்குது, ஆனா சீதுல எதுவுமே இல்ல. அதால தயவு செய்து சொல்றேன், தாராளமா உங்க அம்மா வீட்டுக்கு. சரி நான் போறேன். போடினா போக மாட்டேன். போகதான் போறேன். போ ஃபர்ஸ்ட் சொல்லி தர செய்ய மாட்டியா? தயவு செய்து போ. கதவு நான் தரட்டா? தரேன். போ 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 போ. இதுல வந்து போறேன்டா. போ. போறேன்னு சொல்லிட்டல, ஓவரா பேசாத. போறேன். ஓவரா பேசுறல, கடாய் மாதிரி. தெரியாம காணாம போயிட்டேன். நானும் தான் உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். போறேன்னு சொன்னாலும் போகாம இருக்கு. அப்படியே பேசுனீங்க உட்காரலான்னு பாருங்க. சிச்சி நான் எங்க உட்காரணும்? வீணே இது வீட்டுக்கு வந்துருக்குது. ரேபிட் ஆட்டோ இருக்குது. புடிச்சு தாராளமா போ. நீ என்ன சொல்றது? நான் கிளம்புறேன். ஐயோ எவ்வளவு வேலை நானே செய்து தெரியல. அடங்கப்பா சாணம் வரக்க வேணுமா? இவ பாரு எந்த வேலையும் செய்யாம போயிட்டா. இப்பதான் வீட்டு உள்ள பூந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெட்டெல்லாம் போட்டு பெட்டியெல்லாம் பெருகிட்டு துணியெல்லாம் தோச்சிட்டு போட்டு ஃப்ரீயா உட்காரலான்னு இடியாப்பத்தை வாங்கி சக்கரை எடுக்கலான்னு பார்த்தா சாமான் இருக்குதா? முடியாது. இடியாப்பா சாப்பிட்டு இப்போ பார்ப்போம் சக்கரை இருக்குது தெரியலையா? அப்பா யோகரா சாமி சக்கரை தான் உப்பு சக்கரை எங்க வச்சுக்கா தெரியலையா? போகுது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எல்லா டப்பா வெள்ளை வச்சுக்கிறாள். எங்கதான் வச்சிருக்காரு தெரியலையே. ரொம்ப பழி வாங்க தேவைக்கு மாற்றி மாற்றி வச்சுட்டு போயிடுச்சா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை கூப்பிடுவோமா? கூப்பிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கேவலமா பாப்பா, பரவாயில்ல கேவலம் பார்த்துட்டு நம்ம போன் பண்ணி கூப்பிடலாம். கேவலமா பேசுவா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். நம்மளால வேலை செய்ய முடியாதா சாமியா? கட் பண்றாங்க, திரும்பி போறோம். ஐயோ கடவுளே, சப்பா எத்தனை ஆண்டவரே. ஹலோ, என்ன சொல்லு? ஏய் நிறைய ஆச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. என்ன ஆயிடுச்சானா? நீதான் என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்ட. அடி பாவி, இப்பதாண்டி எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 3 நாளா எனக்கு பேய் பூச்சுதுதான். அப்படியா? அம்மா வந்து ஜோமணி எனக்கு தண்ணி குத்து பேய ஓட்டி பாட பத்திட்டே நீ பேய் வந்து பாடு தத்திச்சுடான்னு சொல்லிச்சு. அப்படியாமா ஒரே மனசே கஷ்டமா. நீ எங்க இருக்கிற பசங்க கிளம்பி வாடி வீட்டுக்கு. முடியாது. ஏய் அதான் சொல்றேன், பேய் பூச்சிச்சு அதான் தெரியாம தொத்தி விட்டேன்ட்டு. இதாண்டி உங்க ஃபேமிலி போட்டோ நான் பார்க்க, இதாண்டி நான் பேய் பக்கம் பார்க்க கூடாதுன்றது. அதால சரியா மாமா கோச்சுக்காத. ஆனா மாமா வந்து தூக்கி போட்டாங்கன்னா சரி நான் வரேன். ஐடி கடவுளே